அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் டேட் முடிய போகுது. 8ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இந்த 8ஆம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் போடுறவங்க இமீடியட்டாக போட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்லையும் ஜாயின் பண்ண முடியாது, கவுன்சிலிங்லையும் ஜாயின் பண்ண முடியாது, டிஎன்ஏ சம்மந்தமான காலேஜஸில். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எவ்ரி இயர் தப்பு பண்ணுற விஷயம், அப்ளிகேஷன் போடாமல் அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 680 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறதுனால எந்த வித இதுவும் கிடையாது. அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அக்ரி படிக்கிறீங்களோ இல்லை இன்ஜினியரிங் போகிறீங்களோ அப்படின்னாலும் அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. மறக்காமல் அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறது, சார் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ளே உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்துடும். உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சு உங்களுக்கு அலாட்மெண்ட் போட்டு உங்களை அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? எல்லா ப்ராசஸுமே எங்கே நடக்கும்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸில் தான் நடக்கும். அதே போல ஸ்டூடெண்ட் கேட்கறது, சார் நான் கவுன்சிலிங் எங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் நீங்கள் கவுன்சிலிங் போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கோயம்புத்தூர் கேம்பஸில் தான் நீங்கள் போயிட்டு பண்ணணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டோட டவுட், எல்லா இயர்லையும் இந்த தப்பும் ரெகுலராக பண்ணுவாங்க, வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க மாற்றி. அதனால் கோயம்புத்தூர் கேம்பஸில் தான் நீங்கள் கரெக்டாக வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்டில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓகேங்களா கட் ஆஃப் கம்மியாக இருக்குது சார், எனக்கு 130 தான் இருக்குது, 120 தான் இருக்குது, எனக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு பிரைவேட் காலேஜ் வாங்கி கொடுங்க சார் வித்தவுட் டொனேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் வாங்கி தரதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் மூலமாக பண்ணித்தரோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா வீடியோலையும் நான் ரெகுலராக சொல்லுவேன். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா. எனக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது சார், 150 தான் இருக்குது, 160 தான் இருக்குது. ஆனால் எனக்கு படித்தா நான் கோயம்புத்தூரில் தான் படிக்கணும், நான் மதுரையில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் விருப்பப்படுறாங்க. நிறைய பேரண்ட்ஸும் அதை சம்மந்தமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இண்டஸ்ட்ரியல் கோட்டான ஒரு கோட்டா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இந்த கோட்டாவை பயன்படுத்தி 160, 150 இருந்தாலே நம்ம கோயம்புத்தூர் காலேஜோ மதுரை காலேஜோ நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜில் ரொம்பவே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை பற்றி முழு டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கோட்டா மூலியமா உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் காலேஜுக்கு 12 லட்சம் ரூபாய் நீங்கள் டிடியாக பே பண்ண வேண்டியது வரும். ஸோ இதையும் இப்போவே சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னால் 12 லட்ச ரூபா கட்ட முடியும் சார், அதுக்கப்புறம் நான் எனக்கு கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. 23,000 தான் வரும் உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் தான். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்ன்றதால செமஸ்டர் ஃபீ 23,000 தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கிளியராக உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ சார் நடக்கும், அதே போல் ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஓகேங்களா? இந்த 8ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குலேருந்து ஒரு 10 நாள் ஓகேங்களா, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுமே நாங்கள் கிளியராக வீடியோ போடுவோம். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோ போடுவோம். அது சம்மந்தமாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 32,000 பேர் வந்து அப்ளிகேஷன் இது வரைக்கும் போட்டிருக்கதா தகவல் வந்திருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு 40,000 அப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ஒரு 30,000 அப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, தாராளமாக இது பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் வேணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாகவும் வீடியோ நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.